விருச்சக ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பல சிறப்புகளை உங்களை கொடுக்க அரவணைத்து அழைத்துச் செல்வதை நீங்கள் உணரலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக தெள்ளத் தெளிவாக உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய செயல்களை மிக சிறந்த நிலையில் வழிநடத்தப் போகிறது. குழந்தைகளால் பல சிறப்புகளை அடையப் போகிறீர்கள். இறையருள் உங்களுக்கு மிக நல்ல நிலையில் துணை புரிகிறது. எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டுகிறது. ஆனால் நீங்கள் மட்டும் எங்கோ ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நல்ல நிலையில் பயன்படுத்தாமல் குழப்பங்களுக்குத்தான் செல்கிறீர்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை முயற்சி செய்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, முன்னேற்றம் கிடைக்கல, லாபம் கிடைக்கல, அடுத்த நிலைக்கு போக முடியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வழிவகை தெரிகிறது. எதை செய்தால் இவைகளில் நாம் முன்னேறலாம் என்ற ஒரு சூழ்நிலை உங்கள் கண்களுக்கு புலப்படுகிறது. இதுவரை திருமண தடங்கள், சுபகாரியங்கள் ஏற்பாடு செய்து நடக்கல, தடங்களாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு ஒரு வெளிச்சப்புள்ளி தெரிகிறது. திருமண தடங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இந்த வரன் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. சுப நிகழ்வுகள் தடங்களானவங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. கல்வி சார்ந்த நிலை, ஒரு கல்வியை முயற்சி பண்ணீங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதுவரைக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தை சரிபடுத்துவதற்கான ஒரு நல்ல மருத்துவர் உங்கள் கண்களுக்கு தெரிகிறாரு. இது வரைக்கும் வரவே இல்லை, இந்த வருமானம் வராது, இது வராத பணம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு பாதியாகவாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த நிலை, ரெண்டு நாளாக நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, அங்கே ஏதோ ஒரு தனிச்சிறப்புகள் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் சென்ற வழி, மனம் போகிற போக்கில் போயிடாதீங்க. ஏன்னா மனம் நீச்ச நிலைகளுக்கு அழைத்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உறவுகளிடமும் உங்களை மனசை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாகத்தான் இருக்கிறது. நல்வாழ்த்துக்கள்.